வருவான் இப்போ. இல்ல அதையும் மீறியும் ஒருவர் வந்து நான் தான் குருன்னு சொன்னா ஏற்றுக்கொள்வார்களா? அந்த வித்தியாசத்தை பார்க்கணும். துரியோனாச்சாரியர்களுக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். கிருஷ்ணன் சொல்லுகிறார் துரியோதன கும்பல் எல்லாம் பார்த்து, நான் தான் உங்கள் குரு, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தருகிறேன். கைகொட்டி சிரிச்சான் துரியோதன கூட்டம் எல்லாமே. என்ன கதை விடுற? எப்ப உனக்கு இந்த போஸ் கிடைச்சு? எப்ப ஆனு? நீதான் மாமனாச்சே, உன்னை பத்தி தெரியாதா? சின்ன வயசுல இருந்தே தெரியும். நீ எப்படி எங்க குருன்னு சொல்ல முடியும்? என்ன இருக்குது? எங்களுக்கு இருக்கக்கூடிய கை, காலு, தலை. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நாடு அஸ்தினாபுரம் ரொம்ப சின்னது. என்கிட்ட இருக்க தேசம் தெரியுது. என் கூட இருக்கிறவங்க எல்லாம் 100 பேர், என் சகோதரர்களே, என் உறவு. நீ என்ன வெளியாளு? உன்னை எப்படி நான் வணங்கலாம்? உன்னை எப்படி ஏன் வணங்கணும்? நீ மாமன் முறை, அவ்வளவுதான். அவன் கண்ணுக்கு தெரியல, இவன் சொன்ன பிறவும் புரியல. இதுதான் தலைவர். சொன்னாலும் தெரியாது, சொல்லி விளங்க வைக்கவும் முடியாது. உங்களுக்கு அந்த பாக்கியம் நீங்க ஏற்கனவே பாடுபட்டு இருக்கணும். நான் தான் சொன்னேன், பசிச்சு அந்த பையன் சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனேயே புக்கையெல்லாம் தூக்கி போட்டு தெருவுல போய் விளையாடுறான், மண்ணுல உருள்றான், மரம் ஏறுறான் பசங்களோட, அப்படி பழத்துல சாடி குளிக்கிறான், எல்லாம் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வரான். மணி 6:30 மணி இருட்டிட்டு வாசல்லே காத்து நிக்கிறான். இன்னும் அம்மா வரல, வேலைக்கு போறவங்க பகல் வேலைக்கு. அம்மா வாரான், அவ்வளவு சந்தோஷம். வாமான்னு தூங்குறான். அந்த அம்மா வந்து நான் முதல் சொன்னேன், வீட்டுல வந்து வீட்டை பெருக்கிட்டு சமையல் பண்ணலாம் ஆரம்பிக்கும் போது இவன் பார்த்துட்டு இருப்பான். என்னம்மா வாங்கிட்டு வந்த? ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கினியான்னு. ஆமாடா, பக்கோடா வாங்கணும். அது இவனுக்கு மட்டும் இல்ல, கூட 4 பேர் இருக்காங்க, ஆளாளுக்கு பிச்சுக்கிறாங்க. இப்போ அவன் அந்த தேடுதல் எப்படி இருக்குதுன்னு அவ்வளவு அவ்வளவு சந்தோஷம். அந்த சிறு துண்டு அந்த பக்கோடாவை வாங்கி கடிக்கிற போது எவ்வளவு பாட்டு பாடிட்டு சந்தோஷமா கடிப்பான். அதை விட சுகை என்ன இருக்கு? நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டுக்காக பார்த்துட்டு இருக்கான். சீக்கிரமாங்கிற அம்மா இருடான்னு சொல்றா. அப்புறம் தட்டையை போட்டு சுட சுட வச்சு கையா நில்லுடா, விசிறி வச்சு அது விசிறி. யோசிச்சு பாருங்க, என்ன அருமையான பொருள். அதெல்லாம் உதறி தள்ளிட்டான். அதெல்லாம் எதுக்கு பைத்தியக்காரன் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு. அதனாலதான் இன்னைக்கு உடம்பு பூரா நோய். 24 மணி நேரம் 24x7 மருந்து சாப்பிடுற நிலைமையில இருக்கும். அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா தப்பிக்கிறோமா? தலைவலின்னு போனா கிட்டி குவிதான், கை கால் வலிங்கிறான், ஹார்ட் பிளான்டேஷன் ஆயிருது நமக்கு தெரியாமலே. எப்படி நம்பி போறது? மருத்துவமனைகள் கூட நமக்கு உண்மைகளாக இல்லை, எதுவுமே உண்மையா இல்ல. நீங்க போய் ஒரு மரம் இருக்குதுன்னு வைங்களேன், சில மரங்கள்ல இந்த தோட்டங்கள்ல வந்து இந்த கிழங்கு மரங்கள்லாம் நிற்கும். பசிக்குது, பாக்குறோம், கிழங்கு பாக்குறோம். அந்த கிழங்கு அப்படி உடனே அதுல இருந்து பீத்து எடுத்து அதை உடைச்சு நீங்க கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த கிழங்குல விஷம் இருந்தாலும் நீங்க செத்துருவீங்க. இது இந்த மரவள்ளி கிழங்குல அப்புறம் அந்த தோட்டத்தில் நிக்கிறது இல்லை. ஏன்னா பாம்பு அது மேல ஏறி ஊறும். அப்ப பாம்பு ஏறி ஊறுகிற பொழுது அது விஷத்தன்மை ஆயிடுச்சு. நமக்கு தெரியாது, மரமும் சொல்ல. நம்ம பார்த்து பழகிய மரம் தான். ஆனா அந்த காயை பறிச்சு சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துல வாங்கிட்டு கண்ணு தள்ளி இருந்து அப்படியே தோலை வெளியே வந்து விழுந்து இறந்து விடுறோம். மரத்தை குறை சொல்ல முடியுமா? அது பணிய பார்த்திருக்க. அதுக்கு மேல பாம்பு வந்து ஏறிச்சு போச்சு. நம்ம தான் கவனமாக இருக்கு. மரத்தை சொல்லி இல்லை. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் விஷம் ஊறி இருக்கும், எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா? இயற்கைக்கும் நமக்கும் இடையில் ஒரு ஒட்டுதல் இருக்கிறது, உறவு முறை இருக்கிறது. பிறப்பே இயற்கையை சார்ந்துதான் வைத்திருக்கிறது. ஆனா இந்த பிறப்பு தான் அதை யாருமே யோசிக்கல. பெரிய சயின்டிஸ்ட் கூட நேச்சரா எல்லாரும் சொல்லிடுவாங்க. எல்லா அறிவியலாளர்கள், ஆய்வாளர்கள், கல்வியாளர்கள், எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா
நேச்சர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது, வாழ்வை தந்திருக்கிறது. இயற்கை நம்மை வாழ வைத்துக் கொண்டு இட்ஸ் காமன் திங். பசிச்சுன்னா ஒரு காயை பறிச்சு திங்கலாம், ஒரு தண்ணியை குடிச்சுக்கலாம், வாழ்ந்துக்கலாம். நேச்சரோட சேர்ந்த வாழ்க்கை தான் நமக்கு கிடைச்சிருக்குது. சோ நம்ம நேச்சரை வழிபடுவோம் அப்படி சொல்லக்கூடிய கூட்டங்கள்லாம் இருக்கு. பஞ்சபூதத்தை வழிபடுவோம்னு சொல்றாங்க. நமச்சிவாய வாழ்க. அடுத்த கட்டம் அவர் அங்க வைக்கிறாரு. அதுதான் இவங்க உணரணும். இவங்க என்ன நினைக்கிறாங்க? பஞ்சபூதத்தை தொழுதால் போதும். நேச்சர் கடலை வணங்கினால், காற்றை வணங்கினால், மலையை வணங்கினால், வணங்கு யார் வேண்டான்னு சொன்னா தப்பு இல்ல. ஆனா அதுக்கு கூட என்ன வச்சிருக்குதுன்னா, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. பஞ்சபூதங்களும் வணங்குகிறேன், கூட எதை வணங்குகிறேன்? அதனோடு ஒட்டி இருக்கிற நாதன் தாளையும் வணங்குகிறேன். அடியும் இதத்தான் ஆய்ந்து பார்க்கணும். சும்மா வாழ்க்கை எல்லாரும் சொல்லிருவாங்க, நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பெறும். மனப்பாடம் எதற்கு? அதை விரித்து 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 பார்க்கணும். பக்கத்தை தேடிட்டு இருக்க முடியாது. ஒரு பாடலே ஒரு கவிதையை மனனம் பண்ணி விட்டீர்கள் என்றால் அது உங்களோடு மக்கிவிடும், உங்க மனதோடு ஒன்றிவிடும். எங்க இருந்த கடற்கரையில போய் இருந்தா கூட அப்படி கண்ணை போய் அந்த பாட்டை சிந்திச்சா பாட்டு வரும். மலைக்கு மேல ஏறலாம்னு சொன்ன எங்க சொல்றாங்க, உங்களோடு இருக்கும் உயிர் மாதிரி. அப்ப எந்த நேரத்திலும் நீங்க அந்த பாட்டை எடுத்து விரித்து விஸ்தரிச்சு விளக்கத்தை அறியலாம். அடுத்தவர்களை தேட வேண்டியதில்லை, ஒரு புத்தகத்தை தேட வேண்டியதில்லை. அதுக்கு ஒரு பாக்கியம் உங்கள்கிட்ட கொடுக்கும். நம்ம அதெல்லாம் பாக்குறது இல்லை. புக்ல அதான் புக்ல அப்படி லைப்ரரியில வச்சிருவோம், இல்ல வீட்டுல ஏதாவது அறைகள் ரெடி பண்ணியிருந்தா அதை சொல்லி வச்சு அங்கதான் இருக்கும். என்ன பயன்? பணம் வெளியில இருக்கட்டும், தப்பில்ல. இது ஆன்ம பொருள், அறிவு பொருள், உங்களோடு தான் இருக்கணும். இது புறப்பொருள் அல்ல, கல்வி அகப்பொருள், ஞான பொருள். அப்ப அந்த பாடல பாருங்க எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வார். அப்ப நமச்சிவாயத்தை சொல்கிற பொழுதே உள்ள நாதன் இருக்கிறார், நாதனும் ஒண்டி கொண்டிருக்கிறார். அப்போ இயற்கையோடு யார் இருக்கிறார்? குரு. இததான் சிந்திக்க. இந்த சிந்தனை எல்லாம் வரல, நம்ம அதெல்லாம் தெளிவு வரலன்னா நீங்க சீடர்களும் கிடையாது, ஞானிகளும் கிடையாது. ஞானத்துக்கு நீங்க ஒவ்வாதவர். ஞான பயிற்சியை நீங்க அடைய முடியாது. மறை பொருள்களை தெரியணும். மறை தெரிந்தவன், மறைனா வேதம் சொல்றான், அது இல்ல மறைந்து இயற்கையே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா மறைத்து வைத்திருக்க, உங்க மனதையே மறைச்சு வச்சிருக்கு.